திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறை அப்பர் பெருமானாலே ஏற்றப்பெற்றது. அந்த ஆறாம் திருமுறையிலே 26வது பதிகம் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவாரூர் பூங்கோயிலை பற்றி ஒரு 4-5 நாட்களாக தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அம்மை அல்லியம்பூங்குவதை, அம்மை கமலாம்பிகை, அப்பர் வன்மீகநாதர், புற்றிடங்கொண்டார், திருமூலட்டான நாதம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். ஒரு காலத்து ஒரு தேவர் கண்கொண்டானை, ஒரு காலத்து ஒரு தேவர் கண் கொண்டானை, ஊழிதோறு ஊழி உயர்ந்தான் தன்னை, வருகாலம் செல்காலம் ஆயினானை, வன்கருப்பு சிலைக்காமன் உடல் அட்டானை, பொறுவேழ களிற்று உரிவை போர்வையானை, புல்லறையன் உடல் தென்னை பொடி செய்தானை, அருவேள்வி தகர்த்து எச்சன் தலை கொண்டானை, ஆரூரில் கண்டு அடியேன் அயர்த்தவாறே. பாடலுடைய பொருளை பார்க்கிறோம். தக்கன் வேள்வி செய்த தான் செய்த வேள்வியிலே சிவபெருமானை மாமனாரை மதிக்கலை. அப்ப வேள்வி செய்த காலத்தில் சூரியன் ஒருவனுடைய கண்களை நீக்கினார். ஊழிகள் தோறும் மேம்பட்டு தோன்றுபவனாக எதிர்காலமும் இறந்த காலமும் ஆயினவன், வலியே கரும்பு வில்லை ஏந்திய மன்மதனுடைய உடலை நலிவித்தவன், தன்னோடு புறவந்த யானையை உரித்து போர்த்தவன், அரிய செருக்குடன் வந்த கருடனுடைய உடலை பொடி செய்தவன். புல் அரையன் என்றால் பறவைகளுக்கு அரசன் யாரு? கருடன். அந்த கருடன் உடலை பொடி செய்தவன். அரிய வேள்வியை அழித்து வேள்வி தேவனின் தலையை நீக்கிய பெருமான். வேள்வி தேவனுடைய தேவன் யாரு? எச்சன். அவனுடைய தலையை நீக்கிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை அடியேன் நான் எங்கே பார்த்தேன்? ஆரூரில் பார்த்தேன். ஆரூரில் கண்டு அயர்த்தேன் என்று பாடுகிறார். ஒரு காலம்னா தக்கன் வேள்வி செய்த காலம். உண்ண புகுந்த பகன் ஒளி தோடாமே கண்ணை பறித்தவரும் குந்தீபர என்று திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சொல்லுவார். இரண்டையுமே சொல்றாரு. இறந்து காலம் எதிர்காலத்துக்கு சொன்னார். இதிலேயே நிகழ்காலம் தானே பெறப்படும்.
கால தத்துவமாய் நின்று அது வாயிலாக எல்லாவற்றையுமே நடத்துகிறான் நம்பெருமான் ஜீவபெருமான். புல் அரையன், முதல்ல சொன்னேன், புல் என்பது பறவை, அதுக்கு அரையன் யாரு? கருடன். அவன் செருக்கு காரணமாக கைலையங்கிரியிலே இடபதேவர் இருந்தால இடபதேவருடைய மூச்சு காற்றிலே அகப்பட்டு சிறகு ஒடிந்து போனான். சிறகு ஒடிந்து வருந்தி வணங்கி சென்ற வரலாற்றை காஞ்சி புராணத்திலே நாம் காணலாம். நந்தியம்பெருமானுடைய மூச்சு காற்றிலே அடிப்பட்டு சிறகு ஒடிந்து போச்சு. யாரு? கருடனுக்கு. இல்லை, கருவன் தான் காரணம், செருக்கு காரணம். என்ன பண்ண முடியும்? அதனால் ஆணவமோ செருக்கோ இருக்கவே கூடாது. சுவாமி கருடனுக்கு சிறை ஒடிச்சார் இல்லையா, அதை மாதிரி ஒடிச்சுவார். அதனால் கர்வமும் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. எச்சன்னா முதலே சொன்ன எச்சன் வேள்வி தேவன். அந்த வேள்வி செய்தால தக்கன் வேள்வி, அதில் தேவன். தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் அம்மை தொலைத்ததுதான் என்னேடி. திருவாசகத்தில் திருச்சாழலில் பாடுறார், மணிவாசக பிறந்தகைய. பாடலை பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். ஒரு காலத்து ஒரு தேவர்கள் கண் கொண்டானை, ஒரு தேவர் கண் கொண்டானை, ஒரு தேவர் சூரியன் கண் கொண்டானை ஊழிதோறும் ஊழி உயர்ந்தான் தன்னை வருகாலம் செல்காம் ஆயினானை வங்கருப்பு சிலை காமல் உடல் அட்டானை ஒரு வேளை களித்துரிவை போர்வையானை உள்ளர என் உடல் தன்னை பொடி செய்தானை அருவேள்வி தகர்த்து எச்சன் தலை கொண்டானை ஆரூரில் கண்டு அடியேன் அயர்த்தாரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் சென்று அங்கு அல்பாளித்துக் கொண்டிருக்கின்ற அல்லியம்பூங்கூதையுடன் அமர் குற்றிடங்குன்ற பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.